T20 உலக கோப்பைக்காக இந்திய அணியின் ஆலோசகராக வருமாறு முன்னாள் கேப்டன் MS தோனிக்கு BCCI அழைப்பு விடுத்துள்ளதாக வெளியான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தோனி ஒருவேளை இந்த பதவியை ஏற்றுக்கொண்டால் தற்போதைய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருடன் இணைந்து அவர் எப்படி செயல்படுவார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தோனி மற்றும் கம்பீர் இடையேயான உறவுமுறை பல ஆண்டுகளாகவே சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இருவரும் சேர்ந்து சிறப்பான பார்ட்னர்ஷிப்பை அமைத்திருந்தாலும் அந்த வெற்றிக்கு தோனியின் சிக்ஸருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக கம்பீர் பலமுறை வெளிப்படையாகவே தனது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவுள்ள 2026 T20 உலக கோப்பைக்கு தோனி ஆலோசகராக நியமிக்க BCCI விரும்புவதாக செய்திகள் பரவி வருகின்றன. இதற்கு முன் 2021 T20 உலக கோப்பையின் பொழுதும் தோனி இதே பதவியில் இருந்தார். ஆனால் அந்த தொடரில் இந்திய அணி லீக் சுற்றினுடைய வெளியேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இந்த அணிக்காக களம் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசிய திவாரி, ஒரு வீரராகவும் கேப்டனாகவும் தோனியின் அனுபவம் இளம் வீரர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். அவருக்கு இளம் வீரர்கள் மத்தியில் பெரும் மரியாதை இருக்கிறது. ஆனால் அதைவிட முக்கியம் MS தோனி மற்றும் கௌதம் கம்பீர் இருவரும் எப்படி இணைந்து செயல்பட போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார்.